எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். லாகூல், மட்டு, முதலாளி எல்லாரும் வந்துட்டாங்க. சிஎஸ்கே சிறப்பா, தரமா தோத்துட்டாங்க திரும்பியும். மீண்டும் மீண்டுமா அப்படின்னு மீம் போடுற அளவுக்கு தோத்துட்டாங்க. 5க்கு 4 தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அந்த மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக், பும்ரா இவங்கலாம் இல்லாமல் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்சில் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் சேம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னமோ 4 மேட்ச் அந்த ட்ராட் ஜெயிச்ச மாதிரி. அந்த சேம் டீம் வச்சு அவங்க வந்து விக்கெட்ஸும் எடுத்தாங்க நியூ பாலில். ஆனால் ரன்னு போயிட்டே இருந்துச்சு, நிறுத்தவே முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. பார் ஸ்கோர் 180 190 கிட்ட ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. விக்கெட் வந்து அவங்க வந்து பேட்டிங் பிடிச்சதே வந்து டியூ வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிருவோம், இந்த டீமால் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இன்டைரக்டாக சொல்லி குத்தி காமிச்சு தான் பேட்டிங்கே பிடிச்சாங்க. அதே கெப்ட் அட்டாக்கிங். இந்த டீம் வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிட்டு இருந்தாங்க. கிரெடிட் டு பிரியன் ஷாரியா. அந்த அந்த அவர் பேட்டிங் அவர் இன்னிங்ஸ்க்கு நம்ம தனியாக வருவோம். பட் சிஎஸ்கே டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து அதுதான், திருப்பி அஸ்வினுக்கு கொடுத்து 21 ரன் அந்த பவர் பிளே ஓவர். பத்திரானா வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டுடே, பிலோ பார் பர்ஃபார்மன்ஸு, 4 overs 52 ரன்ஸு. 100 அகமதுக்கு இன்றைக்கும் அவங்க ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. எக்ஸ்பென்சிவ் ஒத்துக்கலாம், பட் யுவர் பெஸ்ட் பவுலர் ஹேஸ் டு பவுல் 4 overs. ஜடேஜா நல்லா போட்டார், அவருக்கும் இன்றைக்கி 3 overs 18 ரன்ஸு, பட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. நல்லா போட்டாங்கன்னா அவங்களை கன்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல பவுலருக்கு கோட்டாவும் கொடுக்கல. ஸோ நிறைய லாட் டு பி டிசைட் இன் பவுலிங் சேஞ்சஸ். அப்புறம் ஃபீல்டும் வந்து நிறைய தடவை மாற்றினாருன்னு கமெண்ட்ரிலே சொன்னாங்க. அதாவது 5 பால் ஒரு பவுலர் போட்டிருந்தாரு முகேஷ் சௌத்ரி, அதுக்குள்ளே 4 வாட்டி ஃபீல்டை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி 220 அடிக்க விட்டுட்டாங்க. அப்போ 220 அடிக்க விட்டுட்டாங்கனால பிஹைண்ட் த கேம் தான். கான்வே வந்து கான்வேத்தனம் பண்ணார், ரச்சின் வந்து ரச்சின்தனம் பண்ணார். கடைசியில் கான்வேலாம் ரிட்டையர் அவுட் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தூபே அடித்தது அந்த 155 ஸ்ட்ரைக் ரேட்டு, தூபே அடித்தது ஒரு டிஃபரன்ஸ். இல்லாட்டி திருப்பியும் வந்து ஒரு 170 அடிச்சுட்டு 50 ரனில் எனக்கு தோற்றுருப்பாங்க. விஜய் சங்கர் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடினது வந்து கான்வே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடித்தார். மேபி நிறைய கேட்ச்லாம் விட்டாங்க, ரன் அவுட்லாம் விட்டாங்க, அது ஓகே. தூபேவோட இன்னிங்ஸ் தான் டிஃபரன்ஸ். இந்த 19 ரனில் தோக்குறதுக்கும் 30-40 ரனில் தோக்குறதுக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி அதே டெய்லர் அதே வாடகை தான். திருப்பியும் தோத்துட்டாங்க. நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இதுல ஒண்ணு தெரியுது, இவ்வளவுதான் மேக்ஸிமம் நம்ம பேட்டிங் லைனப்பால அடிக்க முடியும் இந்த சீசன். 200க்கு மேல போக முடியாது, அதுதான் இது. பட் இந்த நம்ம இப்படி சொல்றோம், பட் 6 overs 65 ஃபார் நோ லாஸ், டிபிக்கல் சிஎஸ்கே இது. அதுக்கப்புறம் கான்வேயால சுத்தமா ஆக்சிலேட் பண்ண முடியல. ரச்சின் ரவீந்திரா 156 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சாரு. அதான் அது இதெல்லாம் ஓகே. நம்ம பேட்டிங் வந்து இந்த தடவை இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு இதுக்கு மேல போகலாம். பவுலிங் வந்து ஏன் தான், அதாவது நம்ம வந்து இன்னும் அந்த பழைய இது மாதிரி அஸ்வின் போட்டா அவர் நியூ பால்ல 2 ஓவர் போட்டுருவாரு பவர் பிளேல அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திக்கணும். ஏன் 150 வந்து ஜிடி ஜெயிச்ச சீசன் ஃபுல்லா எல்லா மேட்சுமே 5th over 6th over ரஷீத் கானும் 150 தான் போட்டாங்க. அந்த மாதிரி கூட அவரை மேட்ச் கொண்டு வரலாம். இப்போ ஜடேஜாக்கு 3 ஓவருக்கு மேல கொடுக்காதது ஓகே தான். அதுக்கு மேல ஸ்பின்னர்ஸ் போட முடியாது, நம்ம 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல அதான், பட் ஜடேஜா எப்படி இருந்தாலும் பவர் பிளேல போட முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வதையரெல்லாம் இருக்காரு, நேல் வதையரெல்லாம் இருக்காருன்னு மேபி போடாம விட்டுருக்கலாம். பட் அதான் அது 3 பேரையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம 150 ஒரு 4 ஓவர்னு வச்சுட்டு மற்ற 2 பேரும் 3 ஓவர்ஸ்னு வச்சுட்டு கொஞ்சம் பண்ணலாமா, அது எப்படி பண்ணலாம். பட் பவர் பிளேல வந்து எனி ஸ்பின்னர் ஹாஸ் டு பவுல், இட் ஷுட் பி 150. ஏற்கனவே போட்டிருக்காரு, அது அந்த கான்ஃபிடன்ஸ் தானே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மெயினா வந்து சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா 200 வந்துட்டாங்க. நான் 150 கூட அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, 200 வந்துட்டாங்க. புவியியல் வாதியாரே சொல்லுங்க அத பத்தி. இல்ல டியூ கிரவுண்ட்ல இருக்கு, பிட்ச் ஒன்றும் சேஞ்ச் ஆகலன்னு தான் சொன்னாங்க. கொஞ்சம் அதே மாதிரி தான் கடைசியும் லாக்கி ஃபர்கூசன் போட்ட பால்ல நல்லா தான் ஹோல்ட் ஆச்சு. ஸோ ஃபுல்லா பிட்ச்ல டியூ இருக்குன்னுலாம் சொல்லலாம். கொஞ்சம் ஹோல்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பேட்டிங் நல்லா தானே இருந்துச்சு. இல்ல அவ்வளோ ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல. பட் பவுலிங் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல, அதனால. ஆனா 2 டீமும் வந்து ஈக்குவலா ஒன்னு மட்டும் சூப்பரா பண்ணாங்க. கேட்ச் மட்டும் ஐயோ, அந்த இதுல யாஷ் தக்கூர் ஒரு 3 கேட்ச் விட்டாரு, சஹால் ஒரு 3 கேட்ச் விட்டாரு. நம்பால் கேட்ச் விட்டது மட்டும் இல்லாம 6 வேற கொடுத்தாரு. அந்த கேட்ச் பிடிச்சதா ஒரு 30 ரன் கம்மியா இருக்குமா? எந்த கேட்ச்டா? பிரியன் ஷாரியா பவுண்டரியில வந்து கேட்ச், ரெண்டாவது பாலே கேட்ச் விட்டாங்களே கலில. அதான் கலியில எல்லாம் கேட்ச், அதெல்லாம் வந்து பிடிப்பாருன்னு கூட எதிர்பார்க்க கூட இல்ல அப்ப. சோ அதனால இல்ல அதெல்லாம் கேட்ச் தான். அதான் அது கேட்ச் தான். அவரு அதான் பவுலிங் போட்டு ரைட்ல பிடிச்சிட்டாலும்
ஸோ அதுதான் இப்போ இன்னொன்னு பிரியன்ஸ் ஆரியாக்கு நான் வர்றேன். பிரியன்ஸ் ஆரியா பிளேட் அ வெரி குட் நாக். அது எந்த தட்ஸ் நோ செகண்ட் தாட்ஸ் டு தட். பட் திரும்பியும் நான் சொல்கிறேன், அவர் வந்து இந்த லெவலில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஹி ஹேஸ் டு ஒர்க் ஆன் இஸ் டெக்னிக். அதே தான் மைக்கேல் கிளார்க் சொன்னான்னு நினைக்கிறேன் கமெண்ட்ரியில். 100 அடிச்சதுக்கு அப்புறம் ஈவன் தோ சம் கேச்சஸ் வேர் டிராப்ட் அண்ட் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஆன் இஸ் ஃபுட் ஒர்க், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபுட் சொல்லிட்டு பட் வெல் ஒர்க்குலாம் பிளேட் இல்லவே இல்லையே, அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் ஒர்க்லாம் கிடையாது, ஸோ அதுதான். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஸோ தான். ஆமாம், இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. 3 கேட்ச் விட்டாங்க. பட் ஸ்டில் அவர் இந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஹி ஹேஸ் டு ஒர்க் ஆன் ஆல் தட். பட் நன்தலஸ் வெல் பிளேட் பிரியன்ஸ் ஆரியா. ஏன்னா அன்கேப்ட் பிளேயரு, ஃபாஸ்டஸ்ட் 100 அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே, இந்த மாதிரி பல ரெக்கார்டுகள் சிஎஸ்கேக்கு எதிராக பிரேக் ஆயிட்டு இருக்கு. லாகூல் அமைதியா இருக்கீங்களே, என்னத்த பேசுறது, அதான் பேசியாச்சு இவங்கள்ட்ட, என்னத்த பேசி. நீங்க பார்த்த மீம்கள், நீங்கள் ரசித்த மீம்கள், ட்வீட்டுகள், மேட்ச் என்ன ஆயிருக்கும், இன்னும் என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல இந்த ட்வீட்லாம் எம்ஐஏ ஆர்சிபி மக்கள்லாம் பயங்கர குஷியில இருக்காங்க. ம் ப்ளஸ் ஆன்டி தோனி ஃபேன்ஸ்லாம் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சிஎஸ்கே சரி. ஆஃப் ஐபிஎல்ங்கிற மாதிரி ஒரு ஆஃப் டேக் ஒரு ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்கு. ம்ஹும். இது அவ்வளவுதான், டீம் என்னத்த சொல்றது, இவ்வளோ போட்டாலும் இந்த மட்டும் சொன்ன மாதிரி இவ்வளோதான் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் அதையும் சேஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்றதுக்கு ஒன்றும் ம். வேற என்னது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல நம்ம நல்ல விக்கெட் எடுத்து 5 பேர் சிங்கிள் டிஜிட்ல இருந்து 5 பேரா, ஆமா, எல்லாம் ப்ரொஃபஷனல், ஷ்ரேயஸ் ஐயர், சாய்னஸ், வதேரா, மேக்ஸ்வெல் எல்லாருமே வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு யாரோ ஒருத்தர் பிரியன்சரியா அவன் டெக்னிக்கும் இல்லாம அத்தனை இப்ப என்னன்னா 5 விக்கெட் போனப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பவுலர்ஸை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்திருக்காமோ அந்த இடத்துல. கண்டிப்பா. இந்த ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த இந்த சூப்பர் கிங்ஸ் வந்து நம்ம ஆளுங்க வந்து இதுல 14th ஓவருக்கு அப்புறம் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து மாத்திட்டாரு அப்படின்னாங்க. அந்த இதை அந்த இம்பேக்ட் இதுவா இருக்குமோ? இல்ல லாக்கி ஃபெர்குசன் வந்து நல்லா போட்டார் அந்த சமயத்துல. 22 பால்ஸ் என்னமோ 23 பால்ஸ் பவுண்டரி இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் 14th ஓவருக்கு அப்புறம் ம். அவங்க நம்ம அவங்க ஃபீல்டிங் மாத்தினாங்க, பவுலிங் மாத்தினாங்கன்னு சொல்றோம். ஒருவேளை கேப்டன்ஷிப் மாத்தணுமோ? சொல்லுங்க கேப்டனே மச்சான், இந்த கேள்வி மாத்துங்கிறாங்க, முடிக்கலாம். டீமே மாத்துங்கிறாங்க. அதுக்கு வரலாம் வெற்றி. ஆனா நீ 200 அடிச்சு சந்தோஷப்படுன்னு சொன்னேன். திஸ் வாஸ் ஈஸிலி த பெஸ்ட் பேட்டிங் விக்கெட். அவங்க ஆடின 5 கேம்லயுமே இதுதான் பெஸ்ட் பேட்டிங் பிச். ஆமா, அது இல்ல அவங்க 180 கூட ஆரம்பிக்கிறப்ப வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் கான்வே இருக்கிற வரைக்கும். கடைசியில ஏதோ தோனி வந்து 27 ரன் அடிச்சதுனால காட் இன்டு 200. இல்ல அது கூட கஷ்டம் தான். அவங்க 180 அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஸோ 200 வரைக்கும் வந்துட்டாங்கன்னா ஸோ தே ஹேவ் த கெப்பாசிட்டி. பட் அவங்களுக்கு எப்படி என் அதை யூஸ் தலைவன் பண்ண விஜய் சங்கர் மட்டும் முன்னாடி வந்திருந்தாருன்னா இன்னும் 2 ஓவர் மிச்சம் இருக்கும்போது அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது சரி, ஓகே பார்ப்போம். தான். இந்த இதுதான் நம்மளுக்கு நம்ம முன்னாடியே பண்ணுவோம். பவர் பிளேல வந்து விக்கெட் இல்லாம ஒரு விக்கெட் போயிட்டு அந்த 6 ஓவர் இன்னும் ருத்ராஜ் வந்தோடனே அவுட் ஆயிட்டு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதான் இந்த இது ஓகே தான். கேப்டன்சியை பத்தி கேட்டான், சொல்லுங்க. கேப்டன்சி தான் நான் சொன்னேன். ஃபீல்டிங் சேஞ்சஸ் வந்து ஏற்கனவே ப்ரீ பிளான்டு தான். அங்கே ஒன்றும் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இல்லை. அஸ்வின் தான் போடணும் அப்படின்னு வருது. முகேஷ் சௌத்ரியை எடுத்துருக்க கூடாது இனிஷியலாகவே. பட் இப்போ அது நான் போனே சொன்னேன், ஒரு மேட்ச்லேயே ட்ராப் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு. இப்போ ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அவர் கோவப்படுவார், அவர் ஃபீல் பண்ணுவார்னு ஒரு மேட்ச்லேயே நிப்பாட்ட மாட்டாங்களா? 2 மேட்ச் ஆயிடுச்சு பிரதர். 2 மேட்ச் அப்போ ஆயிடுச்சு, எல்லாம் போதும், நீ பண்ணது போதும்பா. சரி, அப்ப என்ன இந்த சீசன் அவ்வளவுதானா? இல்ல இன்னும் 2 மேட்ச் பார்க்கலாம். 2 மேட்ச் கழிச்சு அப்புறம் ஃபுல்லாவே போயிடுச்சுன்னா 2 மேட்ச் கழிச்சு அவ்வளவுதான்னு சொல்ல போறேன். அது இப்பயே சொல்லேன்டா. போன தடவை இப்படி இருந்து நிறைய பேர் குவாலிஃபை ஆனாங்கல்ல. ஸோ இருக்கிறவங்க ஏன் 5 மேட்ச்ல என்ன இன்னும் 9 மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச ட்ரோஃபி வந்து இப்படிதான். நம்ம ரொம்ப கேவலமா போய் அதுக்கப்புறம் கடைசியில குவாலிஃபை தான் ஜெயிச்சோம் 2010ல. ஸோ அதுக்குள்ளலாம் இது பண்ண முடியாது. பட் அதான் பார்ப்போம். இன்னும் 2 மேட்ச் தோத்துட்டா அதுக்கப்புறம் மூடிட்டு மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வன்ஷ் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். பட் அது வரைக்கும் இது பண்ண முடியாது. ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். சரி, இன்னொன்னு ஸ்டார்ட் சொல்றேன். இன்னும் தோனி 38 ரன் அடிச்சா தோனி தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே இந்த வருஷம். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்ப ரச்சின் அடிக்கலையா? ரச்சின் அதெல்லாம் கம்மியா தான் அடிச்சிருக்காரா? 30 ரன் கம்மி, 30 ரன் கம்மி தோனி, அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் 30 ரன் தோனி அடிச்சா தோனி தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே இந்த வருஷம். தோனி 1 டவுன் ஆனாங்கன்னா முடிஞ்சிருச்சா?
ஆமா ஆமா ஒன் டவுன் இறங்கணும் அவசியம் இப்ப இருக்க நிலையை பார்த்தா ஒன் டவுன் இறங்கணும் அவசியம் இல்ல 15th ஓவர் வந்தாலே போதும் தான். எப்ப வர மாதிரி வந்தாலே போதுமே, ஏதாவது அவுட் ஆயிட்டு தானே இருக்காங்க. சரி இல்ல ஓகே, இந்த அடுத்த மேட்ச் வந்து இவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க இந்த மேட்சை பத்தி, இல்லாட்டி சலால் இன்னைக்கு டபுள் ஹெட்டர். சலால் ஏன் ஒரு ஓவர் தான் போட்டாரு? சலால் ஒளிச்சு வச்சிருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லிட்டு அவர் கூகுளி போட வச்சு முதல்ல போட்டுருந்துருக்கலாம். லெஃப்ட் ஜடேஜா இன்னைக்கு ஒளிச்சு ஹேண்டர்ன்றதோட ஐ வைக்கல திங்க் சிஎஸ்கே, துபேன்றதுனால தான். சும்மா ஜடேஜாவும் கான்வே தான் போட்டிருப்பாரு. போட்டிருந்துருக்கலாம். துபேக்கா ஒளிச்சு வச்சாங்க. ஜடேஜாவை பவுலிங்கானா கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்லாம் பார்க்கல, வதேரா இருந்தப்பையும் போட விட்டாங்க. அதுதான் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் சலால் கொடுக்கல. பட் கொடுத்துருந்துருக்கலாம், துபேயோட ரிஸ்க் எடுத்துருந்துருக்கலாம். அவுட் ஆகிட்டு தான் இருக்காரு துபே, பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் டுடே. வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? அவங்க வந்து டபுள் ஹெட்டர். ஏன் வந்து யான்சனை நியூ பால் போட மாட்டாங்க? யூஸ்வலா நியூ பால் நல்லா போடுவார், அவரும் அஷ்தீப்பும் போடுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் எல்லா மேட்சுமே மார்க்கோ யான்சன் நியூ பால் போட மாட்டாரு, வேற யாரோ தான் போடுறாங்க. யாஷ் தாக்கூர் வந்து போட்டாரு இன்னைக்கு, கடைசி ஓவரும் நல்லா போட்டாரு. அடுத்த மேட்ச் நல்லா அவர் போட்டாரு. விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் நியூ பால்லே 2 overs 14 என்னமோ தான் கொடுத்திருந்தாரு பவர் பிளேல. ஸோ நல்லா தான் போட்டாரு. ஸோ அதனால யான்சன் ஃபர்ஸ்ட் சேஞ்சுன்னு அது அவங்களோட இது. நியூ பால்ல மேபி விக்கெட் ரொம்ப bounce இருக்கு, தூபேலாம் கொஞ்சம் அனுபவம். பவுன்சர் இது வெளியே விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு பேருமே இல்ல எல்லா மேட்சும் Rocky பண்றாங்கல்ல அவங்க, அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவரு மேபி எக்ஸ்பென்சிவ் இருப்பார் பவர் பிளேன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே லாகுல் ஏதாவது சொல்றீங்களா? அப்படியே டபுள் ஹெட்டர் தாவலாமா ஈடன் கார்டன்ஸ்க்கு? அதான் சொல்லிட்டேனே, அடுத்த சீசன் பேசிக்கலாம் அதை பத்தின்னு. இல்ல ஈடன் கார்டன்ஸ்க்கு போறோம். இன்னொரு மேட்ச் நடந்து பூரான் இல்ல, விட்டாரு. இவங்க இதை சொல்றேன் நான். மார்ச் ஒரு சம்பவம் பண்ணாரு, பயங்கரமான மேட்ச் அது. பயங்கர ஹை ஸ்கோரிங் வச்சு வெளுத்தாங்க. கடைசியில வந்து 4 ரன்ல ஜெயிச்சாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லார்டு வந்து ஏன் லார்டுன்னு ஒரு ப்ரூவ் பண்ணாரு. அப்படி ஒரு ஃபுல் டாஸ், அந்த எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம். அவ்வளோ சப்ளைன் டச்ல இருந்த ரஹானே அதை கை கடிச்சிட்டு போறாரு. அதே மாதிரி இன்னொரு ஃபுல் டாஸ், அதையும் ரசல் எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம், நேரா லாங் ஆஃப் கை கடிச்சிட்டு போறாரு. அதாவது சில அங்கதான் பேர்லாம் லார்டு நிக்கிறாரு. நல்ல விக்கெட் பவுலிங் போட்டு லைக் நல்லதுன்னா நான் பிச் பண்ணி அடிச்சு இங்க எட்ஜ் வாங்கி எல்லாம் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஓசின்னு சொல்லுவோம். ஆனா நான் ஃபுல் டாஸ் போட்டு தான் விக்கெட் எடுப்பேன், நட பிடிக்காது எடுப்பேன் அப்படின்னாரு. ஆனா ரஹானேக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பால் எட்ஜ் வாங்கிச்சு, அது 4 போயிருச்சு. பட் இந்த மேட்ச்சுக்கு நான் முதல்ல இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பவர்ஃபுல் பேட்டிங் லைனப்பை அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. நான் இது ப்ரிவியூலேயும் சொன்னேன், மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு செம்ம டச்சில் இருக்காரு, ஒரு பேட் வர்றதே கரெக்டாக வருது, ரொம்ப நல்ல டச்சில் இருக்காருன்னு ப்ரூவ்ட் இட் அகைன். மார்க்ரம் புவர் ஃபார்ம்ல இருந்தவர் அவரும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு, பூரா எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அந்த டாப் 4ல வந்து டாப் 3 வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காங்க. பந்த் unfortunately is yet to find rhythm in the tournament, but we will hope he comes good soon. பேட்டிங் கூட பிடிக்கலன்ட்டாரு. பந்த் லிட்டில் தோனி, அதனால அவர் மற்றவங்க எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருந்தாரு. நான் இவரும் எதிர்பார்த்தேன், அவருக்கு இன்னைக்கு பேட்டிங்கே வரல. ஆயுஷ் தோனி இவங்க 3 பேருமே சம்பவம் பண்ணிட்டாங்க. நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த டோட்டல் தே புட் இட் ஆன் போர்டு. கேகேஆர் பவுலிங் வந்து ஓகே, இந்த விக்கெட்ல வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் வியூ பண்ண முடியாது பவுலர்ஸை. ஸ்பென்சர் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, நல்லா போட்டாரு. நினைக்கிறேன் இருக்கலாம், வைபவ் நல்லா போட்டாரு. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துட்டாரு கரெக்டா. ஸோ இதுதான் இவங்களோட இது. பட் திருப்பி பவுலிங் போடும்போது பந்த் திருப்பியும் நிறைய ரிஸ்க் எடுத்தாரு பவுலிங் சேஞ்சஸ்ல எல்லாம். லாஸ்ட் ஒரு ஸ்பின்னர் வச்சிருந்தாரு, இது ஆர்சிபி பண்ண மாதிரி. பட் சம்ஹவ் தே காட் அவுட் ஆஃப் ஜெயில் சம்ஹவ். அந்த மாதிரி நிறைய ஃபார்ச்சூஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது, இந்த ஃபுல் டாஸ் எல்லாம் கை கடிக்கிற மாதிரி. பட் தட்ஸ் ஆஃப் T20 ஒர்க்ஸ், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவங்களும் நல்லா தான் சேஸ் பண்ணாங்க. ரஹானே பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு. நரேன் வந்த இஷ்டத்துக்கு பேட் அவுட்டாரு, டிகாக்கு இஷ்டத்துக்கு பேட் அவுட்டாரு. வெங்கடேஷ் ஐயர் ரஹானே பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு, ரஹானே அவுட் ஆயிட்டா, அப்புறம் அப்படியே டீரெயில் ஆயிடுச்சு அவங்க இதுவே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 4 ரன், ரொம்ப க்ளோஸ் கேம், எப்படி வேணாலும் போயிருந்துக்கலாம். 1 ஷாட் அவே ஃபார் எய்தர் டீம். LSG ஜெயிச்சிட்டாங்க. LSG ஆர் நவ் இன் டாப் 4. இதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இன்னதான் 234 அடிச்சிருந்தாலும் ஐ திங்க் வெங்கடேஷ் ஐயர் ரஹானே இருந்த டைம்ல வந்து தேவர் ஃபேவரட்ஸ் ஆக்சுவலா சேஸ்ல. ஒரு 10-11 தான் இருந்துச்சு ஆக்சுவலா லாஸ்ட் 6-7 ஓவர்ஸ்ல. அவங்க ரமன்தீப் இறக்கி அக்சலரேட் பண்ணோன்னு பார்த்தது தப்பா அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ, மேபி ஹைண்ட் சைட்ல. பட் அது ஒரு இதுதான், ரகுவன்ஷி இறக்காம முன்னாடியே கூட ரிங்கு சிங் ரசில் இறக்கிருக்கலாம். அவங்க வந்து டைமென்ஷன்ஸ் கம்மியாக இருந்ததுனால 2 எண்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யோசிச்சாங்க. வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங்கும் இறக்கி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்போ வந்து அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரமன்தீப் வந்து அவர் ஓப்பனிங் வேணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால சீக்கிரம் வந்து நல்லா இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்
பட் ஆனா ஆக்சுவலியும் இல்ல, ரொம்ப நாளா மேட்ச் பெருசா அடிக்கவும் இல்லை. ஸோ திடீர்னு இறக்கி விட்டதில்ல. அதனால ரகுவன்ஷி கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருக்கலாம். ப்ராப்ளி அந்த ஸ்பாட்ல ரமன்தீப்புக்கு பதிலா ரசல் இறக்கி விட்டுருக்கலாம். ஒரு 2-3 பால் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நல்லா அடிக்கி விட்டுருந்தா they could have won. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அது திக்வேஷ் நான் ரெட்டி அது என்டார்ஸ் வெற்றி. முதலாளி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ரமன்தீப்புக்கு பதிலாக ரசல் அது ஒர்த் ட்ரைங் தான். அதை பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க. அவர் அட்லீஸ்ட் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் பால் ஸ்குவாண்டர் பண்ணியிருந்தாலும் ஹீரோ காட் அப். இன்னொன்று வந்து திக்வேஷ் ரெட்டி வந்து திருப்பி இன்னைக்கு எக்கானமிக்குள்ள போட்டது, ஐ திங்க் தட் வாஸ் ஆல்சோ த டிஃபரன்ஸ். இந்த கடைசி 4 ரன் கூட அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஏன்னா பிஷ்னாய் கடைசி ஒரு கொடுத்தாங்க, பட் irrespectively திக்வேஷ் ரெட்டி 33 ரன் தான் கொடுத்தாரு மற்ற பவுலர்ஸ் கம்பேர் பண்றப்ப. ஸோ ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அகெயின் தட் ஹி இஸ் தி லெக் ஸ்பின்னர் ஆஃப் தி டோர்னமெண்ட். இல்ல என்னன்னா ரசில் ஏன் இறக்கலன்னா, ரசில் இறக்கியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பிஷ்னாய் ஒரு கடைசியில வச்சிருந்தாங்களே அதை போட்டு முடிச்சிருப்பாங்க. அது முன்னாடி போட்டிருப்பாங்கன்றியா? அதனாலதான் அந்த 2 லெக் ஸ்பின் இருந்ததுனால தான் இறக்கலன்னு நினைக்கிறேன் ரசில். இப்படியும் பண்ணியிருந்திருக்கு. அதான் அதுதான் அதனால தான் அவங்க இறக்கல. பட் கொண்டு வந்திருக்கலாம் ரசல். ஏன்னா அந்த சைடு இருந்த அவர் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அந்த சைடு போயிருக்கலாம், ஷீல்ட் பண்ணி அந்த சைடு இன்னொரு விளையாடிட்டு அப்புறம் ரசல் அடிச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவேஷ்கா நல்லா போட்டாரு. கொஞ்சம் அடியே ஃபர்ஸ்ட் அடியே போட்டாலும் கொஞ்சம் இந்த யார்கர் லென்த் போட்டு கடைசியில சிங்கிள்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணாரு 19th ஓவர்லாம். சுனில் நரேன் ஃபார்மை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுனில் நரேனா தான் பூரான். அந்த பூரான் வந்து ஒரு சைடில் அவ்வளோ சின்னதாக இருந்துட்டு இப்போ யாராலையும் போட முடியல. ஸோ வருண் சக்கரவர்த்தி கூட நல்லா இருந்தாலும் கடைசி ஓவர் அடிச்சிட்டாங்க. அதான் புரான் வந்து அந்த பிச்சில் வேற லெவல்ல இருந்தார். அவர் அப்போ அவ்வளோ லேட்டா வந்து 100 அடிக்க வேண்டியது. மிஸ், ஜஸ்ட் மிஸ். பூரா விட்டுட்டாரு. I think he deserves the orange cap. கன்சிஸ்டன்ட்டா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் மிஸ் ஆச்சு, பட் இஸ் பீன் கன்சிஸ்டன்ட். அதே மாதிரி லார்டு இருக்கிற வரைக்கும் லார்டு ஒரு 11 பால் ஒரு 5 வைடு போட்டாரு. அதை பத்தி நீங்க எதுவும் கமெண்ட் பண்ணலையா? அது வந்து மைண்ட் கேம்ஸ் ஆனாரு. ஞாபகம்லாம் வந்துச்சு எனக்கு. மட்டும் காலேஜ்ல மட்டும் போடுற பவுலிங்லாம் அவர் மட்டும் வந்து காலேஜ்ல மைண்ட் கேம்ஸ் ஆடுவாரு பேட்ஸ்மேனோட. ஸ்விங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிம்பாரு. ஸ்விங் கண்ட்ரோல் வந்து இந்த லார்டுக்கும் பிட்ச் சரியில்லை, டியூ சரியில்லைன்றாரு. வைடு போய் எனக்கு என்னமோ லார்டு வந்து இருக்கு, கடல் டஃபா இருக்கு. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக தான் லார்டு வந்து ஒரு 5 வைடு போட்டான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு 100th கேம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெர்சி எல்லாம் கொடுத்தாங்க லார்டுக்கு. லார்டு வந்து ஆக்சுவலா யாரோட ரெக்கார்டை ஈவன் பண்ணிருக்காரு தெரியுமா? ஐபிஎல் அது கன்சிக்யூட்டிவ் வைட்ஸ் தேஷ்பாண்டே. வெயிட்டா அவரும் லார்டு தான், லிட்டில் லார்டு தேஷ்பாண்டே. அவர் அவங்க ஊர்ல லார்டு, இவர் இவங்க ஊர்ல லார்டு. எல்லாம் சிஎஸ்கே ரெடி பண்ணி அனுப்புற பிளேயர்ஸா இருக்கா? சோ இந்த மேட்ச் ஆனா க்ளோஸா இருந்துச்சு. ஒரு லார்டு இல்ல அட்லீஸ்ட் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆக்சுவலா மாஷ் வந்து 180 அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாரு அவர் விளையாடும் போது. அதுக்கப்புறம் பூரான் வந்து வேற லெவல் கொண்டு போனாரு. பட் அதையும் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. லைக் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கல்ல கடைசியா. நடுவில் விக்கெட் விட்டு கொஞ்சம் குழப்பிட்டாங்க, பேட்டிங் ஆர்டரே மாத்திட்டாங்க. ஸோ அது முடியல. பட் பூரான்ஸ் பிரில்லியன்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஏன்னா வந்து இவ்வளோ ரன் அடிக்கிறது மேட்டர் கிடையாது, இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல இவ்வளோ ரன் அடிக்கிறதுங்கிறது வந்து சம்திங் ரொம்ப நோட்டுவர்த்தி. ஸோ இவ்வளோதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லை எல்எஸ்சி டாப் 4 போயிட்டாங்க. பிச்சு வந்து ஏதோ பயங்கரமா நாங்க டஸ்ட் போல் பண்ண போறோம், தண்ணி ஊத்தாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு கேகேஆர்ல, கொல்கட்டா இதுல. அதான் ரஹானே கடியாயிட்டார். நான் வந்து உங்களை பத்தி பிச்சை பத்தி பேச மாட்டேன், நான் எங்க பேசணுமோ பேசிக்கிறேன்ட்டார் அவரு. அவர் வந்து ஏற்கனவே பாப்புலாரிட்டி வந்துச்சு, அதே அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்லாம் இப்ப இல்லாம பேசுறது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. யாரு நீதான் பேசுனியா? ஏய் ரஹானே தான். ஸோ இந்த டபுள் ஹெட்டர் இன்னைக்கு வீக் டே டபுள் ஹெட்டர் இவ்வளோதான். அது ஒரு மேட்ச் சிஎஸ்கே தோத்த மேட்ச், இன்னொரு மேட்ச் வந்து ஒரு க்ளோஸான மேட்ச் எல்ஏஎஸ்ஜி ஜெயிச்ச மேட்ச். ஸோ நீங்களாம் உங்கள் ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா we can sign out. அதான் இப்போ டேபிள் பார்த்தா பாட்டம் 5ல இருக்கிற டீம்ஸ் எல்லாம் சாம்பியன் வின்னிங் டீம் 17 ட்ரோஃபிஸ் வச்சிருக்காங்க. மேல இருக்கிற 5 டீம்ல குஜராத் மட்டும் ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கு. இப்படியே போனா அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதான். இல்ல இப்படியே போனா புது சாம்பியன்ஸ் வந்துருவாங்க போல. புது சாம்பியன்ஸ் வரணுன்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் தியாகம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். சென்னை வந்து ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேல அவங்க என்ன மாத்தணும்னு தெரியல. கேப்டனை மாத்தணுமா இல்ல ஏன் கோச்சே மாத்தணுமான்னு தெரியல.
அது இல்ல அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் நடக்காது. இல்ல ஓரளவுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு வெற்றி. இது ஓகே தான். பட் அதான் பார்க்கணும். பவுலிங் மட்டும் நல்லா இவ்வளவு ரன் சொல்றேன்ல திருப்பி தூபே 40 ரன் அடிக்கலைன்னா இன்னைக்கும் 50 ரன்ல தோத்துருப்பாங்க. அதான் நீ இந்த என்ன வேணாலும் துபேவும் சொல்லிக்கோ, இந்த நீ பிளேயர் தானே மனசு இருக்காரு. தெரிஞ்சுக்கோ. துபேயோட வேலை அதானே. தூபே இன்னைக்கு 40 ரன் அடிக்கலைன்னா இன்னைக்கும் 50 ரன்ல தோத்துருப்பாங்க. ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. தூபே இன்னைக்கு ஃபெயில் ஆயிருந்தா 50 ரன்ல தோத்துருப்பாங்க. அப்படி பார்த்தனா யாரு ஃபெயில் ஆயிருந்தா என்னடா? துபே வந்து 40 ரன் கூட அடிக்காம எதுக்கு டீம்ல இருக்கணும்? அதுதானே வச்சிருக்காங்க. ஆமா, கூட இன்னொருத்தர் கூட இத்தனை நாளா அடிக்கிறது இல்ல அடிக்கல, அவன் இந்த துபேவால மேட்ச்ல வந்துருச்சுன்னு ஏன் சொல்றியே, இவ்வளவு அதுக்கு கம்ஃபர்டபுளா சொல்றேன். அடிக்க முடிஞ்சதுன்னா 65 for 0 இருந்தும் பவர் பிளேல. போன தடவை அந்த மாதிரி இல்ல. வரும்போது 30 for 3ல இல்ல வந்துட்டு இல்ல அதுதான் விக்கெட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டோம்ல. இதுதான் பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் வெற்றி. அதான் அதான் இது நம்ம வரைக்கும் அவங்க டீமால ஆனதுல இவ்வளவுதான் இதுதான் அடிக்க பெஸ்ட் பேட்டிங் முடியும். கண்டிஷன்ஸ். இந்த டீமால இவ்வளவுதான் அடிக்க முடியும் இந்த வருஷம். தோத்தவங்களே இப்ப இந்த உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கடா. வாங்கடா அடுத்ததுக்கு போவோம். விடுங்கடா விடுங்கடா. இது வந்து சேப்பாக்ல 160க்கு ஈக்குவல், அவ்வளவுதான். 160 மேட்ச் பவுலிங் போடுறது சேப்பாக்ல ஜெயிக்க பார்க்கணும், அவ்வளவுதான். சரி பாப்போம். இன்னைக்கு தோத்த 2 டீம் தான் அடுத்து சேப்பாக்ல மீட் பண்ண போறாங்க வெள்ளிக்கிழமை. அதை பத்தி திருப்பி பேசுவோம் இன்னொரு தடவை. சோ இந்த மேட்ச் ரிவ்யூவோட நாங்க இப்ப சைன் ஆஃப் பண்றோம் ஆர்டி ஸ்குவாட். நாங்க அடுத்த மேட்ச் ரிவ்யூவோட திருப்பி வரோம். சைனிங் ஆஃப்.